இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவின் பெயரினாலே இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உழவர்கரையில் VBSஇன் தோற்றம். படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைவார்த்தையின்படி VBS ஆனது புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 1988ஆம் ஆண்டு அருட்திரு மேத்யூஸ் நெல்லிக்குன்னம் அடிகளார் முன்னிலையில் நமது உழவர்கரை இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. நமது ஊர் இளைஞர்கள் கடுமையான சூழ்நிலையிலும் நமது ஊர் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த இறை ஞானத்திலும் கல்வி ஞானத்திலும் வளர அயராது பாடுபட்டார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்கள் யார் யார் என்று இப்போது காணொளியில் பார்ப்போம். சகோ மகிமைதாஸ், சகோ அபிரகாம், சகோ ரனு, சகோ எல்பர், சகோ சூசைராஜ், சகோ சிசோரன், சகோ மரி லூயிஸ், சகோ புனிதா, சகோ சுசான், சகோ செல்வி, சகோ ராஜவேல், சகோ மோரிஸ், சகோ மலர்விழி, சகோ லுவினா, சகோ புனிதா, சகோ ரனோவியா, சகோ எடிசன், சகோ டோம்னிக், சகோ அலெக்சிஸ், சகோ அல்பர்ட், சகோ அதோனிஸ், அருட் சகோதரி கோலா, சகோ அசுந்தா, சகோ ஆரோக்கிய ஒளி, சகோ ஜக்லின், சகோ மோனிக். இப்போது அவர்களில் சிலர் இல்லை என்பது ஆழ்ந்த வருத்தத்திற்குரியதாய் இருந்தாலும் அவர்களின் சேவை போற்றுதற்குரியதாக இருக்கிறது. பின்பு அருட்தந்தை மேத்யூஸ் நெல்லிக்குன்னம் அடிகளார் அவர்கள் 1991ஆம் ஆண்டு நமது ரெட்டியார்பாளையம் பங்கிலிருந்து புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மாறுதலினால் உழவர்கரையில் VBS ஆனது மேற்கொண்டு நடைபெற இயலாமல் போயிற்று. இந்த சூழ்நிலையில் அவர்களால் கற்பிக்கப்பட்ட மாணவர்கள் இன்று வளர்ந்து இறைவனின் அருளால் 2004ஆம் ஆண்டு சிறு குழுவாக இணைந்து மீண்டும் VBS ஆரம்பிக்கப்பட்டது. ரெட்டியார்பாளையம் பங்கு உழவர்கரையிலே கடந்த 20 ஆண்டுகளாக VBS வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விடுமுறை விவிலிய பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2004ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த VBS 2024ஆம் ஆண்டு இன்றோடு 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகள் பார்க்கின்ற பொழுது பலவிதமான உழைப்பு, உங்களுடைய கஷ்டம் நஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து இன்று வெற்றிகரமாக 20 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறீர்கள். இதிலே என்னுடைய பங்கு, நான் 2013-14ஆம் ஆண்டு ரெட்டியார்பாளையத்திலே உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்று பணி செய்கின்ற பொழுது நீங்கள் எனக்கு அறிமுகமானீர்கள். அப்பொழுது நான் சில கோரிக்கைகள் உங்கள் முன் வைத்தேன். இந்த ரெட்டியார்பாளையம் உழவர்கரையில் மட்டும் உங்களுடைய பணி இருக்கக்கூடாது, பறந்து விரிந்து நீங்கள் இன்னும் பல இடங்களுக்கு சென்று ஆண்டுடைய நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன். அந்த ஆண்டே நாம் முதலாக மேல் சித்தாம்பூர் என்ற பங்கிற்கு சென்று நாம் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியை நடத்தினோம். அதன் பிற்பாடு 2014ஆம் ஆண்டு நான் சீதேவி பங்கிலே பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சீதேவிக்கு வந்து நீங்கள் இந்த விடுமுறை விவிலிய பள்ளி VBS வகுப்பு நடத்தினீர்கள். அதன் தொடர்ச்சியாக மேலப்பழம்பூர், கருவாச்சி, இப்பொழுது அதெல்லாம் கடந்து அணிலாடி பங்கு, நம்முடைய கத்தீட்ரல் என்று சொல்லப்படுகின்ற பேராலய பங்கு, அதையும் தாண்டி பல இடங்களுக்கு சென்று நீங்கள் இந்த ஆண்டோடைய நற்செய்தியை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணி தொடர வேண்டும்.
நீங்கள் எப்பொழுதும் எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் நல்ல உடல் சுகத்தோடு நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். 20 ஆண்டுகள் நிறைவு பெற்ற இந்த நிறைவு விழா வெற்றிகரமாக அமைய உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். 1991 ஆண்டு அவர்கள் விதைத்த ஆண்டவரின் வார்த்தையானது 13 ஆண்டுகளுக்கு பிறகு 2004 ஆண்டு 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பயன் கொடுக்க தொடங்கியது. அதன் காரணமாக மீண்டும் VBS 2004 ஆண்டு சிறு குழுவாக நமது ஊர் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. 2004 ஆண்டு சிறு குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட VBS ஆனது உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப கடவுளின் ஆசீர்வாதத்தினாலும் இரக்கத்தினாலும் VBS ஆனது இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் 2024 ஆண்டு மே மாதம் உங்கள் முன்னிலையில் VBS 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப அன்று சிறு குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட VBS இன்று 20 வருடங்கள் கடந்து பல இடங்களில், அதாவது உழவர்கரையில் தொடங்கி வேட்டவலம், மேலப்பழங்கூர், சீதேவி, நொலம்பை, சேலம், கோவிந்தசாலை, அருவாப்பாக்கம், தட்நகர், பழைய கருவாச்சி, அழகப்பா சமுத்திரம், புத்தாங்கரை, செங்காடு, அணிலாடி, பிடாரிப்பட்டு, கீழ்வைலாம்பூர், பாளையம், கூடலூர், இறுதியாக நமது பாண்டி உயர்மறை மாவட்டம் பேராலய பங்கு மற்றும் கப்ஸ் கோவில் போன்ற அனைத்து இடங்களிலும் சீரும் சிறப்புமாக கடவுளின் வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. வணக்கம். விடையார்பாளையம் பங்கு உழவர்கரை VBS குழுமம் முதன்முறையாக அணிலாடி பங்கிலே இந்த VBS விடுமுறை விவிலிய பள்ளியை நடத்தினார்கள். எங்கள் பங்கில் இது ஒரு புதிய அனுபவம். இது பழமையும் பாரம்பரியமிக்க ஒரு கிராமப்புற பங்கு. 150 ஆண்டுகள் இந்த பங்கு உருவாகி ஜூபிலி கொண்டாடுகிறோம். ஆனாலும் இந்த மக்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு விவிலியத்தை பற்றிய ஒரு அறிவதற்கான வாய்ப்பு இல்லாத அந்த சூழலில் இந்த இளைஞர்கள் 10 நாட்கள் இங்கு வந்து தங்கி, இந்த பங்கிலேயே தங்கி பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் ஒரு தன்னார்வத்தோடு, ஒரு விவிலியத்தின் மீது ஆர்வத்தோடு, ஜப உணர்வோடு இந்த VBS நடத்தினாங்க. எங்கள் குழந்தைங்க உண்மையிலே இது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்கள் இத்தனை குழந்தைங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏறக்குறைய 150-200 குழந்தைகள் இந்த பங்கில் இந்த VBS வந்தாங்க. இத்தனை 20 ஆண்டுகள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்கிறது உண்மையிலே பாராட்டுகள். தொடரட்டும் உங்களுடைய இந்த நற்செய்தி பணி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த VBS கிளாஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. காலையிலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த இளைய சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மூலமுக்கெல்லாம் போய் இயேசுடைய நற்செய்தியை நல்லா எடுத்துரைங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. புதிய விதத்தில் நற்செய்தியை மக்களிடம் ரொம்ப வெகு விரைவாக, ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு நற்செய்தியை பற்றி அறிவிப்பதற்கு அரிய வாய்ப்பாக இந்த VBS கிளாஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஆடல் பாடல், அதாவது கல்வினாவே உள்ளிருந்து வெளியே கொண்டு வருது. அதுபோல் ஆடல் வழியாகவும் பாடல் வழியாகவும் நல்லா அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்குது. இந்த VBS கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து சண்டே கேட்டன் கிளாஸ் எடுப்போம். இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன பைபிள் கதைங்க, சின்ன பிள்ளைங்க கேட்குறபடி சின்ன சின்ன இயேசுவோட பாடல்லாம் சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். இருந்தாலும் அதை விட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. எப்படின்னாக்கா கேம்ஸ் மூலியமாக பிள்ளைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது,
கதைகள் மூலயமா எப்படி அதுங்களுக்கு கொண்டு வருது பைபிளை பற்றி, பைபிளோட சின்ன சின்ன பேருங்க, பைபிளில் இருக்கிறோடைய பர்சனுங்க பேருங்க, அவங்களெல்லாம் எப்படி வந்து அந்த பிள்ளைகளுக்கு மனசில் நிற்க வைக்கிறதுன்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன கதைகள் மூலியமாகவும் பாடல் முறைகள் மூலியமாகவும் வந்து அதுங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது ஒரு பயனுள்ள கிளாஸாக இருக்குது. மேலும் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப VBS ஆனது சிறு பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் இறை ஞானத்திலும் இறை உறவிலும் வளர்ந்து கனி கொடுக்க இறைவனின் நடத்துதலோடும் பெற்றோர்களின் ஒத்துழைப்போடும் மற்றும் உழவர்கரை ஊர் மக்களின் அரவணைப்போடும் இந்நாள் வரை VBS ஆனது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அன்று ஆண்டவரே எங்களுக்கன்று, மாட்சிமையும் மேன்மையும் ஒருவருக்கே என்ற இறைவார்த்தையின்படி நற்செய்தியை பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கு அறிவிக்கும் நோக்கத்தில் 2007 ஆண்டு முதல் கண்காட்சியானது நடத்தப்பட்டது. 2007 ஆண்டு 4 மொழி விவிலியங்களும் பிள்ளைகள் வரைந்த வரைபடங்களும் இறைமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 2008 ஆண்டு எபிரேயம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் போன்ற 4 மொழிகளில் விவிலியமும் தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரை உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் VBS மாணவர்களால் ஓவியமாக வரையப்பட்டு வைக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இருந்த ஆட்சி காலத்தின் நிலையை வரைபடத்தின் வழியாக விளக்கப்பட்டது. அத்துடன் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையரின் பட்டியலும் 2ஆம் வருகையும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தை பற்றி வரைபடங்கள் வழியாக விளக்கப்பட்டது. 2009 ஆண்டு மோசேயின் காலத்தில் கட்டப்பட்ட சந்திப்பு கூடாரமானது நமது ஆலயத்தில் கண்காட்சியாக நடத்தப்பட்டது. 2010 ஆண்டு நெகேமியாவின் 12 வாசல்கள் கண்காட்சியாக நடத்தப்பட்டது. அதனோடு மாணவர்கள் அவர்கள் கைவினையாக செய்த சந்திப்பு கூடாரம், சாலமோனின் அரண்மனை, நோவாவின் பேழை, கைவினை பொருட்கள் மற்றும் எருசலேமின் வரைபட மாதிரியும் வைக்கப்பட்டது. 2011 ஆண்டு ஏதேன் தோட்டமானது கண்காட்சியாக நடத்தப்பட்டது. 2012 ஆண்டு தானியேல் புத்தகத்தில் வரும் நேபுகத்நேசர் கண்ட சிலையானது கண்காட்சியாகவும் இறை மக்களுக்கு அதன் விளக்கங்களை பற்றியும் இயேசுவின் வருகை பற்றியும் இறை அரசை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. 2013 ஆண்டு பரலோகம் மற்றும் நரகமானது தத்ரூபமாக அமைக்கப்பெற்று பொதுமக்களுக்கு அதன் அனுபவத்தை நடித்து காட்டி கண்காட்சியானது நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வு மக்கள் பலருக்கு இறை அனுபவத்தை கொடுத்தது. மேலும் 2014 ஆண்டு இறைவனின் திட்டத்தை பற்றி நமது புதுவை கடலூர் மறைமாவட்ட அளவில் இறைமக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நமது ரெட்டியார்பாளையம் பங்கில் புனித அந்திரையா ஆலயத்தில் தொடக்க நூல் முதல் விவிலியத்தில் உள்ள அனைத்து பலிகளை பற்றி விளக்கும் விதமாக பழைய ஏற்பாட்டு பலி, சந்திப்பு கூடார பலி மற்றும் கல்வாரி பலி ஆகியவற்றை குறித்த இறை விளக்கங்களுடன் கூடிய மாதிரி கண்காட்சியானது தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டு இறை மக்களுக்கு VBS ஆசிரியர்களால் விளக்கப்பட்டது. இதில் நமது மறைமாவட்ட அளவில் அருட்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள், இறை மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இறை அனுபவத்தை பெற்றனர். VBS குழுமத்திற்கு மூவோர் இறைவன் பெயரால் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகள் சிறு வயது முதல் வளர்ந்திருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. வளர்ச்சி என்றால் அது இதுதான். அதுவும் இறைவனில் வளர்வது என்றால் அது அதற்கு சிறந்த உதாரணம் இந்த பிள்ளைகள் தான். சிறு வயதிலே அவர்கள் கற்றுக்கொண்ட மறைக்கல்வியை இது நாள் வரை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் பெற்ற அந்த இறை அனுபவத்தை ஒவ்வொரு ஆண்டும் எல்லா ஊர்களுக்கும் பட்டி தொட்டிகளுக்கும் சென்று கிறிஸ்மஸ் மற்றும் விடுமுறை விவிலிய பள்ளி, மே மாதங்களிலே விடுமுறை விவிலிய பள்ளி என நடத்தி கொடுத்து தாங்கள் உழைக்கின்ற வருமானத்திலிருந்து சிறிது தொகையை எடுத்து வைத்து
அந்த ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இத்தகைய உள்ளத்தினை கொண்ட இந்த VBS மாணவர் மாணவிகளுக்கும் அவர்களை வழிநடத்துகின்ற அனைவருக்கும் உழவர்கரை மக்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்ற உபகாரிகள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வளருவீர்கள், ஒவ்வொரு நாளும் சீரும் சிறப்பும் பெற்று இறைவனிலே வாழ்வீர்கள், அந்த இறைவனை பிறருக்கு அறிவிப்பீர்கள் என நம்புகிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you. ஒவ்வொரு ஆண்டும் இறைவார்த்தையானது ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சிறப்பாக தயாரிக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு பாடமாகவும் நாடகம் மூலமாகவும் ஆக்ஷன் சாங், மைம், பாடல், நடனம் மற்றும் போட்டிகளின் மூலமாய் பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு இறைவார்த்தை மட்டுமல்லாமல் நாள்தோறும் சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் மதிய வகுப்பில் கைவினை, ஓவியம், ஃபோட்டோஷாப், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அபாக்கஸ், ட்ரம்ஸ் போன்றவை இலவசமாக பயிற்சியளிக்கப்பட்டது. இறுதி நாட்களில் VBSக்கு வருகை தந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பொக்கிஷமாக நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் புனித அந்திரேயா ஆலயத்தில் நடைபெறும் காணிக்கை மாதா திருவிழாவில் VBS ஆசிரியர்களால் பீடமானது அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அத்திருப்பலியானது தலைப்புகள் அடிப்படையில் சிறப்பிக்கப்பட்டது. உதாரணமாக அர்ப்பணித்தல், அர்ப்பணமானார், அர்ப்பணமாகுவோம். மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக நமது பங்கு ஆலயத்திலும் நமது உழவுகரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்திலும் நடைபெற்ற விசுவாச பரப்புதல் ஞாயிறானது விளையாட்டுகள் மூலம் VBS ஆசிரியர்களால் மறைபரப்பு ஞாயிறானது சிறப்பிக்கப்பட்டது. மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக தவக்காலத்தில் VBS ஆசிரியர்களால் வாரத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று சிலுவை பாதையானது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் வாரம் இறுதியில் காணொளி காட்சி மூலமாக ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் தவக்கால பாடுகளை எடுத்துரைக்கும் வண்ணமாக வீடியோவானது காண்பிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி தவக்கால பணிகளில் VBS ஆனது பங்கு தந்தையரோடு இணைந்து அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்டது. கடந்த 20 வருடங்களாக புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற நவநாள் திருப்பலியில் VBS ஆனது கலந்து கொண்டு அதை சிறப்பிக்கும் வண்ணமாக VBS மாணவர்களால் செய்யப்பட்ட கைவினை பொருட்களை கொண்டு பீடமானது அலங்கரிக்கப்பட்டது. பின்பு திருவிழா திருப்பலியானது சிறப்பிக்கப்பட்டது. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்து இருக்கிறார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை அறிவிக்கும் வண்ணமாக கடந்த 20 வருடமாக ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் நம் பங்கில் உள்ள இல்லங்களுக்கு சென்று கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியானது அறிவிக்கப்பட்டது. மேலும் வாக்குத்தத்தம் அடங்கிய வாழ்த்து அட்டையும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை கொண்டு வீடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் நமது ரெட்டியார்பாளையத்தில் உள்ள அன்னை தெரசா இல்லத்திலும் பாண்டியில் உள்ள அன்னை தெரசா இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் VBS ஆசிரியர்களால் கிறிஸ்து பிறப்பு முன்சுவை கொண்டாட்டமானது கலை நிகழ்ச்சி மூலமாக நடத்தப்பட்டது. மேலும் புளிச்சம்பள்ளத்தில் இறக்கும் தருவாயில் உள்ள ஆதரவற்றோருக்கான இல்லமான புனித ஜோசப் ஆஸ்பிஸ்க்கு சென்று அங்குள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொரு வருடமும் VBS ஆனது கிறிஸ்து பிறப்பு விழாவினை முன்னிட்டு வறுமையினால் வாடும்
ஏழை எளிய குடும்பத்தாருக்கு, அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகிய அனைவருக்கும் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள், குடும்பத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் ஆகிய பல பொருட்கள் இந்த 20 வருடம் ஏறத்தாழ 32 ஊர்களுக்கு வழங்கப்பட்டது. 20 வருடங்களாக விபிஎஸ்ஸில் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை அதில் ஏராளம். 20 ஆண்டுகள் உழவகரையில் விபிஎஸ் ஆனது நடத்த இது நாள் வரை ஜபத்தினாலும் பொருளாதாரத்தாலும் தாங்கிய நமது பங்கு மக்களில் சுமார் 700 இல்லங்களுக்கு சென்று அந்த மக்களுக்காக ஜபமும், அங்கு உள்ளவர்களுக்கு விபிஎஸ்ஸின் 20 ஆண்டுகள் நிகழ்வுகளை அடங்கிய கேலண்டர் மற்றும் பிரான்ஸ் நாட்டு புனித லூர்து அன்னையின் புனித நீரானது நமது பங்கு தந்தை அருட்திரு ஜோசப்பால் அவர்களின் ஆசியோடு வழங்கப்பட்டது. பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாளிலே விவிலிய விடுமுறை பள்ளி விபிஎஸ் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், 2013ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய பிள்ளைகளோடு ஒரு நல்ல நட்புறவு பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு என்னுடைய பங்கு கிருஷ்ணன்குப்ப பங்கிற்கு நம்முடைய பிள்ளைகள் வருகை தந்து ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு புத்தாடைகளை வழங்கினார்கள். அதை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். நம்முடைய அன்பு பிள்ளைகள் பல பங்குகளில் எப்படி திருத்தூதர்கள், சீடர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்களோ, அதேபோல நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய உடல் உழைப்பினாலும் தங்களுடைய பங்களிப்பினாலும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுகள் மற்றும் மற்ற பலரிடம் தங்களுக்கு தேவையானதை பெற்று அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் பிறருக்கு பயன்படுத்தி உதவி செய்வதன் வழியாக, விவிலியத்தை அறிவிப்பதன் வழியாக இயேசுவை மாட்சிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த நாளிலே நான் மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். குறிப்பாக விபிஎஸ் ஆசிரியர்கள், இந்த விபிஎஸ்ஸில் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள், இதை வழிநடத்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பங்கு தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கிருஷ்ணன்குப்பம் பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு தந்தை என்கிற விதத்திலே அருட்தந்தை தெய்வநாயகம் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். 20 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் என்று தொடர்ந்து உங்கள் வழியாக இந்த பணி தொடர உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இறைவனின் புகழ் என்றும் ஆட்சிப்படுத்தப்படுவதாக. நன்றி. மேலும் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் நமது ஊரான உழவகரையில் குழந்தைகளுக்கும் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாடைகள் வழங்கியது மட்டுமல்லாமல் அன்று அவர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது. இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை அறிவிப்பதில் கருத்தாயிரு என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப கடந்த 20 ஆண்டுகளாக இறைவார்த்தையை அறிவிப்பதிலும் நற்செய்தி பணியிலும் தன்னார்வ தொண்டிலும் விபிஎஸ் ஆனது இந்நாள் வரை தமது பணியை இறைவனின் அருளால் செம்மையாய் செய்து வருகிறது. உழவர்கரை பங்கில் இருக்கின்ற விபிஎஸ் குழுவினர் நம்மளுடைய பள்ளிவாழ்வுடைய 20ஆம் ஆண்டு நிறைவு செய்கின்ற ஒரு விழாவிலே அந்த விபிஎஸ் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நான் உதவி பக்கத்துடையாக ரெட்டியப்பாளையத்தில் இருந்த பொழுதும் சரி, தேக்குணத்திலே 5 ஆண்டுகள் பங்கு தந்தையாக இருந்த பொழுதும், தேக்குணம் கிளை பங்கு அலுவலகத்திலும் சரி, இவர்களை அழைத்து விபிஎஸ் வகுப்புகளை நடத்தியிருக்கிறோம். அந்த விபிஎஸ் வகுப்புகளின் வழியாக மாணவர்கள் இறைவாக்குகளின் முக்கியத்துவத்தை கடந்து வெகுவாக பயனடைந்திருப்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதே போன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் பொழுது இவர்கள் தங்களினுடைய மேலான ஒத்துழைப்பு நன்றி மற்றவர்களிடம் உதவிகளை பெற்றுக் கொண்டு மறைமாவட்டத்தில் இருக்கின்ற பங்குகளை, சிறு சிறு பங்குகளை தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய பகிர்வு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற விதமாக அவர்களிடம் இருக்கின்ற பரிசுகளை பகிர்ந்து அவர்களுக்கு அந்த பகிர்வு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த விழா பொழுது இவர்களுடைய பணி மீண்டுமாக தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் நடைபெற வேண்டும் என்று இவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால்
இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இந்த 20 வருடமும் VBS ஆனது பல தடைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து சீரும் சிறப்புமாக இந்நாள் வரை இறைவனின் அருளோடும் ஆசிரோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து வரும் எம் உழவர்கரை ஊர் மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் VBSல் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தாளார மனதுடன் சிற்றுண்டி, மதிய உணவு மற்றும் இறுதி நாளில் மாணவர்களின் கல்விக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் வாங்க உதவி செய்த எம் ஊர் மக்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது ஈடாகாது. மேலும் நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியிடமிருந்தோ தொண்டு நிறுவனத்திடமிருந்தோ எந்த ஒரு நன்கொடையும் அவர்களிடமிருந்து வாங்கியதில்லை என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இந்த 20 வருடம் முழுவதும் VBSஐ ஆண்டவராகிய கடவுள் ஆசீர்வதித்து அனுதினமும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் எம் ஊர் மக்கள் உங்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் எங்களின் நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூறி இந்த 20 வருட ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறோம்.